ஹை ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த மத்திய அரசினுடைய ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ இந்த 5 லட்ச ரூபாய் அப்படிங்கிற இந்த தொகையை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபாய். ஸோ இந்த 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது இப்போது உயர்த்த போகிறதா ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியே இருக்குது. அதை பற்றி நான் கூடுதல் தகவல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் அந்த நியூஸ். அதாவது மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ள இடைக்கால பட்ஜெட்டில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மருத்துவ காப்பீட்டுத் தொகையை ரூ 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்த வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ எதனால் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்கிறது. இதில் மக்கள் பயன்பெறும் வகையில் பல சலுகைகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகையை ரூ 5 லட்சத்திலிருந்து ரூ 10 லட்சமாக உயர்த்தும் இத்திட்டத்தை மத்திய சுகாதார அமைச்சகம் இறுதி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த எலெக்ஷனுக்காக இந்த மாதிரியான ஒரு திட்டத்தில் அமௌண்ட் ஏற்றுறது எல்லாமே சகஜம்தான். ஸோ மேக்ஸிமம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான். மேலும் பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை போன்றவற்றுக்கு ரூ 5 லட்சத்துக்கு மேல் செலவாகும் போது அதை காப்பீடு திட்டம் மூலம் வழங்குவதை உறுதி செய்வதற்காக காப்பீட்டுத் தொகையை ரூ 10 லட்சமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது இந்த ஆண்டு முதல் உயர்த்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆயுஷ்மான் பாரத் பயனாளிகள் எண்ணிக்கையையும் இரட்டிப்பாக்கி 100 கோடியாக உயர்த்தவும் சுகாதார அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா கிஷான் சம்மன் நிதி பெறுபவர்கள், கட்டிடத் தொழிலாளர்கள், நிலக்கரி சுரங்கம் அல்லாத மற்ற சுரங்கங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள், ஆஷா பணியாளர்களையும் அடுத்த 3 ஆண்டுகளில் இத்திட்டத்தில் சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ இந்த ஸ்கீம்னுடைய பயனாளர்கள் எல்லாரும் அடுத்த 3 வருஷத்தில் இந்த திட்டத்தில் சேர்க்கறதுக்கு திட்டமிட்டுருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதோட ஒரு நல்ல விஷயம் தாங்க. 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா உயர்த்துறாங்க அப்படின்னா கட்டாயம் இது நல்ல விஷயம். இது உயர்த்தினாங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் நியூஸ் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய CMCHIS, அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஆயுஷ்மான் பாரத்தினுடைய PMJAY இதில் ஒரு பங்களிப்பு இருக்குது. ஸோ அதன் காரணத்தினால ஆயுஷ்மான் பாரத்தில் 10 லட்ச ரூபா உயர்த்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலையும் இந்த 5 லட்சம் அப்படிங்கிறது உயர்த்தப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.